நடிகர் விஷால் நடிப்பில் கடைசியாக மார்க் ஆண்டனி அப்படின்ற திரைப்படம் நல்லா போச்சு. அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் பல திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் எந்த படமுமே ரிலீஸ் ஆன பாடல்ல எல்லா படங்களுமே படப்பிடிப்புல தான் இருந்துட்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா, இவருடைய இயக்கம் நடிப்பு அப்படின்னு ஒரு திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. அந்த படத்துடைய ரிலீஸ் தேதியுமே அறிவிக்காமல் படக்குழு அதிரடியாக வேலை பண்ணிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நடிகர் விஷால் அவர்களை பற்றிய திருமண சர்ச்சை மீண்டுமே சுத்தி வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இவருடைய திருமணம் கடந்த ஆண்டே நடைபெற வேண்டியிருந்தது. ஒரு சில காரணங்களால, குறிப்பாக நடிகர் சங்கம் முடிக்கப்படாததால இவருடைய திருமணம் இன்றளவுமே நடக்காமல் தடைப்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது தன்ஷிகா தரப்பிலுமே ஒரு சில பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கா. ஆகையால இந்த திருமணம் நடைபெறுமா பெறாதா அப்படின்ற சூழ்நிலை இருந்த நிலையில தற்போது அனைத்திற்குமே சமீபத்திய பேட்டி ஒன்றுல விடை கொடுத்திருக்காரு நடிகர் விஷால் அவர்கள். அதாவது இவங்களுடைய திருமணம் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளதாம். அதுவும் நடிகர் சங்கத்துல அப்படின்னு சொல்லப்படுது. நடிகர் சங்க கட்டிட வேலை கிட்டத்தட்ட 95% முடிஞ்சிருச்சா. கூடிய விரைவிலேயே அதனுடைய திறப்பு விழா முடிந்ததுமே விஷால் அவர்களுடைய திருமணம் அப்படின்ற செய்தி வெளியாக இருக்கு. சோ தற்போதை பாத்தீங்கன்னா இவங்களுடைய திருமணத்திற்கு அழைப்பு விடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதன்படி கோலிவுட்ல உள்ள ஏகே முதல் தளபதி விஜய் அவர்கள் வரை அனைவருக்குமே அழைப்பு விடுத்திருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.